என்னதான் பெரிய பெரிய ஹோட்டல்ல சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்டாலும், நம்ம ரோட் சைட்ல கிடைக்கிற சிக்கன் பக்கோடாவோட டேஸ்ட்டே தனிதாங்க. ஸோ இந்த சிக்கன் கடையிலலாம் விப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மசாலா. ஸோ அந்த மசாலா போட்டு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். 1/2 கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா. அதாவது இது ஒரு ரூ. 10 ரூ. 15 தாங்க பொருளு. ஆனா ரொம்ப டேஸ்ட் அண்ட் வொர்த்தா இருக்கும். கண்டிப்பா வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இதில் வந்து அந்த ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். 1/2 கேஜிக்கு ஒரு பேக்கெட் அண்ட் ஒரு 1/2 லெமனை வந்து நான் ஜூஸ் புழிஞ்சிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் சால்ட்டு. சால்ட் வந்து அதிலேயே இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்தே போடுங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட டேஸ்ட்டு தாங்க இதில் சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கன் பக்கோடாவை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டல்லனாலும் சாப்பிட்ருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சிக்கன் 65. அண்ட் இப்போ பாருங்கள், நான் இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மசாலாவை வந்து மேரினேட் பண்ணி மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டி ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் 65 மசாலா, அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த லெமன் ஜூஸ், அந்த சால்ட் எல்லாம் அதில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகி அந்த சிக்கன் அப்படியே ஒரு பெரட்டி அதோட மசாஜ் நல்லா கொடுத்து அப்படியே எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சுட சுட இந்த சிக்கன் 65 பக்கோடாவை சாப்பிட்டிங்கன்னா, ஆஹா! வேறு லெவலுங்க. ஸோ இந்த சிக்கன் 65 மசாலாவோட கண்டிப்பாக ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தனியாக ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே லெமனை புழிஞ்சு ஆனியனை கட் பண்ணி வெறும் இது மட்டும் போதுங்க. நம்ம வில்லேஜ் தாத்தா சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு புடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த நல்லா காயணும். இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்கே. ரொம்ப லோ ஃப்ளேமில் மட்டும் எண்ணெயை வைக்காதீங்க. ஏன்னா அது நல்லா காஞ்சும் போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வந்து எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு போட்டு எடுத்தீங்கன்னா, ஆஹாஹா! சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நான் எடுத்ததுக்கு மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.